இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இதுல செங்கோட்டையனுடைய அதிருப்தின்றது அவரு நேரடியா அவர்கிட்ட பேச முடியாத நிலையில அந்த அளவுக்கு தலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா பாக்குறீங்களா? இவ்வளவு ஒரு செங்கோட்டையன் என்னென்ன உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்க விரும்பாத இடத்துல எடப்பாடியும் இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இது பேசியிருந்தா அண்ணன் பேசினார்னு என்கிட்ட சொல்லியிருப்பார், பொதுவெளியிலே சொல்லியிருப்பாரா மாட்டாரா? ஆமா, நான் இந்த ஒரு கருத்தை சொன்னேன், அண்ணன் எனக்கு பேசினாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல. இல்ல நான் சொன்ன பிறகு அண்ணன் அதை ஒத்துக்கிட்டாரு, அம்மா படத்தை வச்சாரு, நான் போனேன். ஏன் பேசல? செங்கோட்டையன் அடுத்த கட்சிக்காரரா? ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறார் போல எடப்பாடி பழனிசாமி. நம்மளாலே முடியும், யாரும் தன்னம்பிக்கையுடைய கணக்கு தான், நான் மறுக்கவே இல்லையே. இந்த தன்னம்பிக்கையோட 2021 இருந்தீங்க, தோக்குறீங்க. இந்த தன்னம்பிக்கையோட 2024 கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க, தோக்குறீங்க. அப்போ விஷப்பரீட்சையை ஒரு லெவலுக்கு மேல, ஒரு எண்ணிக்கைக்கு மேல எழுதிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு பேர் விஷப்பரீட்சை இல்ல, தற்கொலைக்கு சமம். வேலுமணி தங்கமணி எதுக்காக டெல்லிக்கு போனோம், எத்தனை டெல்லிக்கு போயிருக்கான்னு எடுத்து பாருங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் வர வேண்டிய நிதியை பெறுவதற்காக யாரையா ஊரக வளர்ச்சி அமைச்சர் பாத்தீங்களா? இல்ல, நிர்மலா சீதாராமன் பார்த்தோம். என்னங்க இது? ரயில்வே துறையில புது ரூட் விடுறதுக்காக இப்ப யாரை பாத்தீங்க? நிர்மலா சீதாராமன் பார்த்தோம். தகவலை சொல்ல போனாங்க, என்ன நடந்தாலும் பீஸ் வேலை போய் பார்ப்பாங்க. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தன்னுடைய மகன் திருமணத்திற்காக எல்லாரையும் பார்த்து இப்ப அழைப்புதல் வச்சிட்டு இருக்காரு. இதுல அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்றவர்களையும் அவர் அழைக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எடப்பாடி அதை விருப்பப்பட்டு செய்வதாக நீங்க பார்க்கிறீங்களா? இது ஒரு இதை வேற மாதிரி ஏதாவது அவங்களை எல்லாம் மறக்காம கூப்பிடியான்னு கூட எடப்பாடி சொல்லிருக்க மாட்டான்னு நீங்க நம்புறீங்களா? ஒரு அதிருப்தியை செங்கோட்டையன் காட்டுறாரு, அவ்வளவுதான். என்ன அதிருப்தி? கட்சி நலனுக்காக போய் 6 பேர் பார்த்தாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த 6 பேர்ல ஒரு ஆள் செங்கோட்டையன் தான். அப்படி ஒரு கூட்டமே நடக்கலன்னு எடப்பாடி சொன்ன போது எடப்பாடியை விட சீனியரான செங்கோட்டையன் வேதனைப்பட்டிருப்பார், எரிச்சல் ஆயிருப்பார். இந்த வழக்கு இவ்வளவு சீரியஸா போகுமா நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம். ரெட்டலை வழக்கு சீரியஸா எடுத்துட்டு போய் தேர்தல் ஆணையம் வைத்த வாதங்கள், நாங்க விசாரிப்போம்னு சொல்லி நின்று அதை ஜெயிச்சு காமிச்சது. இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை முடிஞ்சு இனிமேல் அரசியல் சித்து விளையாட்டை ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுது, கடந்த காலத்துல தேர்தல் ஆணையத்தை வச்சு விளையாண்ட கட்சி தான் இதே அதிமுக. அதை விட ஒரு பெரிய நம்பிக்கை 26ல நம்ம கொடுப்போம் அப்படின்னு வெளியே தன்னம்பிக்கை கலந்த கணக்கு அண்ணன் போடுறான்னு சொல்லிதான் 21 அவர் சொன்னதை கேட்டு அமித்ஷா எந்திரிச்சு போனார். 24 அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அமைதி காத்தாங்க. ஆனால் இன்னொரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் வாய்ப்பு இருக்குல்ல, தன்னுடைய இன்னொரு வெற்றியை காமிச்சு தான் யார் நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அதே போல இன்னொரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? தேர்தல் அரசியல்ங்கிறது அதுதான். தீர்மானம் போட்டு வெளியே வந்தார்ல, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி 4 முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. உலகத்துக்கே தெரியும், ஆனா அவர் ரகசியமா அனுப்பிச்சாருன்னு அவர் நம்புறாரு. இப்போ என்ன சொன்னாரு? கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொன்னாங்க. அண்ணாமலையை கண்டிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களை போன்றவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மாதேஷ், பிஜேபி கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொல்றதுக்கு போகல, எனக்கு தெரியும். அண்ணாமலை கண்டிக்க சொன்னாங்க. எங்கள் தலைவர்களை பத்தி ஒரு துடுக்கா பேசுறார், கண்டிச்சு வைங்க. அன்னைக்கு செய்ய தவறுன்னு பிஜேபி கடைசியில் எடப்பாடிக்கிட்டே ஒரு சாமியார் மூலமா தூது விட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி. கேபி முனுசாமி எதுக்காக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா? தர்மபுரியில அதிமுக தோத்த பிறகு பாய்ஸ் கார்டர்ல உள்ள கூப்பிட்டு ஜெயலலிதா என்ன கேட்டார்னு மனசாட்சியுள்ள முனுசாமி வெளியே சொல்லுவாரா? எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். முனுசாமியாலே சொல்ல முடியாது. எதுக்காக 4 இருந்து உங்களை நீக்கினார்? உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்கிற மிகப்பெரிய பதவியிலிருந்து எதுக்காக அமைச்சர் பதவியில் உங்களை நீக்கினார்? சொல்லுங்களேன். வெறும் விஜய் அதிமுக சேர்ந்தாலே ஒரு திரட்டு தான் சார் திமுகவுக்கு. ஓகே, நிச்சயமா அதிமுக உற்சாகம் தருகிற கூட்டணி அமையும். விஜய்க்கு தான் அது வீழ்ச்சியா இருக்கும். என்னவாகும் அதிமுகவின் எதிர்காலம்? அது நல்லதா அமையணும்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணேன். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் எஸ்பி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டதா? ரொம்ப அமைதியா கடந்துட்டு போற மாதிரி தெரிகிறது. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி, அதே போல அவர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்கன்னெல்லாம் பலர் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக பயணித்து கொண்டிருப்பது போல தெரிகிறது. முதல் விஷயம், செங்கோட்டையன் உயர்த்தியது போர்க்கொடியும் அல்ல, எழுப்பியது போர்க்குரலும் அல்ல. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார், தன்னுடைய அதிருப்தியை வேற மாதிரி காமிச்சார். அது எடப்பாடிக்கு எதிரானதா அப்படின்னு நேரடியாக அவர் காமிச்சுக்கல. அந்த நிகழ்ச்சியில ஏன் அம்மா படத்தை போடல, தலைவர் படத்தை போடலன்னு கேட்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை போடாம இருக்கீங்களே, போடுங்கன்னு சொன்னார். மேடையில போடாதல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் நிகழ்ச்சியவே கலந்துக்கலைங்கிறத சொன்னார். புறக்கணிச்சங்கிற வார்த்தையை அவர் ஏத்துக்கல.
அர்த்தம் அதுதான். அப்ப நம்ம என்ன ரீட் பண்ண முடியுதுன்னா, ஏதோ எடப்பாடிக்கு நடக்கிற பாராட்டு விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அது போர்க்கொடி, அப்படி சொன்னாதான் அது போர்க்குரல். அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை போட்டிருந்து அப்பயும் இவர் வரலைன்னா இவர் வேற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அல்லது வேற காரணம் சொல்லலாம், ஒரு கல்யாணம் ஒத்துக்கிட்டேன், ஒரு காது ஊத்து போயிட்டேன்னு ஏதாவது சொல்லியிருப்பார். விஷயம் அது இல்லை. அதனாலதான் அவரை விமர்சிக்கணும்னா ஒரு விருப்பம் இருந்தால் கூட பல பேர் பதுங்கிறது காரணம் அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் விமர்சிக்கிற விஷயம் அல்ல. அது நல்ல விஷயத்தான். ஆமா, அம்மா படம் எங்கன்னு கேட்டது தப்பு இல்லையே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி பதுங்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஆனால் இப்படி பத்திரிகையாளர்கள்ட்ட வெளிப்படையாக கருத்துக்களை சொல்கிற குணம் உடையவர் அல்ல செங்கோட்டையன். அப்ப இயல்புக்கு மாறா சொல்றாருன்னா வேற எதையோ சொல்ல வராதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு அதிருப்தியை காட்டுறாரா மறைமுகமா? இல்ல, அதிருப்தினாலே வெளிப்படையா காமிச்சாதான் போர்க்குரல். அதுக்கும் அதிருப்தியை மறைமுகமா காட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். இல்ல, அந்த அதிருப்தினாவே தலைமை கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தானே. அதான். அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கலாம், 2-3 விஷயங்கள் அதில் பார்க்கலாம். ஒன்று, நான் 4 நாள் 3 நாள் முன்னாடியே சொல்லியும் நீங்க அதை ஏத்துக்கலாம். ஒன்று, நீங்க போய் வேலுமணி போய் சொன்னாரா, சொன்ன பிறகு ஒரு படத்தை வைக்கிறத பத்தி எதுவுமே பேசலையா பொதுச் செயலாளர் அப்படின்னு கோபம் இருக்கலாம். இயல்பா ஒரு தொண்டனுக்கு வர்ற கோபம் அது. வேலுமணிக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போனோன்னு நிர்வாகிகள் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க வேலுமணி கிட்ட. அவர் தான் அரேஞ்ச் பண்றாரு, பேரு தான் விவசாயிகள் சங்கம். பட் அது ஏற்பாடுகள் அவங்க தான். முதல் நாளே மாட்டு வண்டியெல்லாம் போய் பார்த்தது யாரு? விவசாய சங்கத்தினரா? பொள்ளாச்சி ஜெயராமன் வேலுமணி தான் பார்க்குறான். எடப்பாடி நாளைக்கு வரப்போற மாட்டு வண்டியில என்னென்ன இருக்கு, எப்படி துணிகள் விரிக்கணும்லாம் போய் பார்க்கறது யாரு? போட்டோவே இருக்கேன். 2 பேரும் தானே. ஸோ அவங்க கவனத்துக்கு போய் சொல்லி இந்த மாதிரி செங்கோட்டையனை பார்த்தோம், அம்மா படத்தையும் தலைவர் படத்தை வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் உடனடியாக எடப்பாடிகிட்ட சொல்லியிருப்பார். சொல்லி முடிச்சு 3 நாள் டைம் இருக்குல்ல, அப்ப ஏன் எடப்பாடி மௌனமா இருந்தாருன்னு ஒரு கோபம் கூட செங்கோட்டையனுக்கு இருக்க நியாயமான கோபம் அது. ஏன் நேரா திரு செங்கோட்டையன் அவர்களே எடப்பாடி அதுக்குதான் அந்த கூட்டத்தை நாங்க நடத்தல சொல்றாங்க. சரி, தப்புதான் அது. செங்கோட்டையனே போனை போட்டு எடப்பாடிட்ட கேட்டு என்னென்ன இந்த மாதிரி தலைவர் போட்டோ இல்ல, அம்மா போட்டோ இல்ல, தவறுதான். அதுல இருக்கிற அதே நியாயமும் உண்மையும் இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன். அண்ணன் சொன்னது சரிதான், அம்மா படத்தை வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அல்ல செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பேசிருக்கலாம்ல, இவரோட ஒரு சீனியர்ல எல்லா வகையிலையும். ஏன் பேசல? இங்க இருக்கிற அந்த ஒமிஷன் எடப்பாடிக்கிட்டே இருக்குல்ல. ஏன்னா ஏதோ சொன்னீங்களா அம்மா அப்படி? நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னு, நான் வைக்க சொல்லிட்டேன். ஏன் சொன்னீங்களா? சொன்ன மாதிரி தெரியல. சொல்லியிருந்தா செங்கோட்டையன் சொல்லியிருப்பார், நிகழ்ச்சி நடந்திருக்கும், செங்கோட்டையன் போயிருப்பார், நல்ல விதமா நடந்திருக்கும். அது இல்ல. அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். விஷயம் என்னன்னா, ஒரு அதிருப்தியை செங்கோட்டையன் காட்டுறாரு, அவ்வளவுதான். என்ன அதிருப்தி? கட்சி நலனுக்காக போய் 6 பேர் பார்த்தாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த 6 பேர்ல ஒரு ஆள் செங்கோட்டையன் தான். அப்படி ஒரு கூட்டமே நடக்கலன்னு எடப்பாடி சொன்ன போது எடப்பாடியை விட சீனியரான செங்கோட்டையன் வேதனைப்பட்டிருப்பார், எரிச்சல் ஆயிருப்பார். அவன் சொன்னதையே அப்படி முதலில் போட்டு மறைக்கணும்னு ஒரு கோவம் வந்திருக்கும். இவரே ஒரு 15 நாளையில இவர் ஆமா நான் போய் சந்திச்சோன்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்கல. அப்போ ஒரு கட்சி நலனுக்காக சொல்றத கூட ஏற்க மறுக்கிறாரே அப்படின்ற அந்த கோபமும் ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது நான் வழக்கமா இப்ப சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சியை பிளவுபடுத்தி பார்த்து சந்தோஷப்பட்ட ரசித்த பிஜேபி, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வர தடுக்க முடியல, பிஜேபியும் வளர முடியல, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த தொண்டர்களையும் தன் பக்கம் ஈர்க்க முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அது சரி வராதுன்னு புரிஞ்சு பலவீனப்பட்டிருக்கிற பிரிந்திருக்கிற அண்ணாதிமுக ஒண்ணுபடுத்தலாம்னு நினைக்கிறதா ஒரு தகவல் இருக்கு எனக்கு. யாரு? பிஜேபி சுயநலத்துக்காக. ஏன்னா பலமான அண்ணாதிமுக நமக்கு வேணும்னு அவங்க நினைக்கலாம். கூட்டணி வச்சா கூட ஜெயிக்கணும்னா, திமுக வீழ்த்தணும்னா பலமான அண்ணாதிமுக தான் முதல் தேவை. பிஜேபியால் வீழ்த்த முடியாதுங்கிற யதார்த்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டுங்களா? எங்க டெல்லி பிஜேபி அப்படி நினைக்குதா, அண்ணாமலை அப்படி நினைக்கிறாரா? பிஜேபிக்கு என்ன சார் ரோல் இருக்கு? இல்ல சார், அண்ணாமலை ஒரு தனி ட்ராக் வண்டி ஓட்டுறாரு. இருக்கு சார். தமிழ்நாடு பிஜேபியில யார் இருந்தாலும் அவர்கள்லாம் ட்ராக் எடுத்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அண்ணாதிமுக பலவீனப்பட்டு போகல. புரியுதுங்களா? அந்த அண்ணாமலை செய்த சில்மிஷத்தினால கூட்டணியே உதறி விட்டு வர்ற இடத்துல அண்ணாதிமுக இருந்துச்சு. அதை முதல்ல மறந்துடாதீங்க நீங்க. ஸோ நான் பிஜேபி சொல்ல தேசிய தலைவர் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அதிகாரமும் கிடையாது, அதுக்கான துணிச்சல் இருக்காது, அது நம்ம வேலை இல்லைங்கிற புரிதல் உள்ளவங்க தான். 1000 விமர்சனம் இருந்தாலும் அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்காது. நான் சொல்ல தேசிய தலைமை தான். தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்துங்கன்னு அன்னைக்கு அண்ணாமலையோ அல்லது எல் முருகனோவா சொன்னாங்க. அண்ணாமலை இப்போ பொறுப்புலே இல்லை, தலைவராக எல் முருகன் இருந்தான்னு நினைக்கிறேன். அவரா சொன்னார்? இல்ல, அமித்ஷா சொன்னதா சொன்னோம். ஸோ தேசிய தலைவர்கள் தான் இதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம், ஆயுதங்கள் கையில் இருக்கு, அரசியல் ஆயுதங்கள். அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். இப்போ அந்த தேசிய தலைமை தான் நினைக்குது பலமான அண்ணாதிமுக வேணும், திமுகவை வீழ்த்த. அந்த புள்ளிக்கு வந்திருக்கிறதான்னு அதை சொல்றதுக்கு எனக்கு என்ன தரவுகள் இருக்குன்னா, இந்த வழக்கு இவ்வளவு சீரியஸா போகுமா நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம். ரெட்டலை வழக்கு சரி சீரியஸா எடுத்துட்டு போய் தேர்தல் ஆணையம் வைத்த வாதங்கள், நாங்க விசாரிப்போம்னு சொல்லி நின்று அதை ஜெயிச்சு காமிச்சது,
இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை முடிஞ்சு இனிமேல் அரசியல் சித்து விளையாட்டு அங்கே ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுதுன்னா கடந்த காலத்துல இப்ப பிஜேபி தேர்தல் ஆணையத்தை வச்சு விளையாண்ட கட்சி தான் இதே அதிமுக. இல்ல நான் உங்ககிட்ட பல பேட்டிகளை இதே இடத்துல கேட்டிருக்கேன். இன்னமும் இரட்டை இலையில பிரச்சனை இருக்குமா சார்? இன்னமும் அதிமுக இருக்க கூடாதுதான். ஆனால் தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தான்னு சொல்ற அளவுக்கு சிவி சண்முகம் பதறாருன்னா என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்கிற அந்த பதட்டம் இருக்குல்ல, அந்த நிஜம் இருக்குல்ல. நேற்று குமாஸ்தான் சொல்ல மாட்டார்ல, வாய் தவறி சொன்னதுதான், வரம்பு மீறிய வார்த்தை. பட் வீம்புக்கு அவர் சொல்லியிருக்க மாட்டார். நம்ம சட்ட அமைச்சரா இருந்தவர். அந்த எரிச்சல் ஒரு பதட்டம் குமாஸ்தான் சொல்றேன். அப்ப இந்த குமாஸ்தான் தானே போய் நீங்க கருப்பு கோட்டை மாட்டிட்டு போய் வாதம் பண்ணீங்க மதுசூதனனுக்கா ஓபிஎஸ்க்கான்னு வழக்கு வந்த போது. சரி, புரியுதா? அது இல்லை, அது ஒரு விரக்தியில் வந்த வார்த்தை. ஸோ அது வலுவாகிட்டு வருது. என்ன நடக்கும்னு தெரியாது. எடப்பாடியினுடைய சம்பந்தி வீட்டில், உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டு சரி இன்னும் விசாரணை தொடர்கிறதுன்னு அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே ஒரு வார்த்தை இருக்கு. செங்கோட்டையன் இப்படி பேசினது, இதையெல்லாம் இந்த புள்ளிகளை இணைச்சு பார்த்தோம்னா ஏதோ நடக்குது. அது ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த புள்ளிகளை இணைத்து பார்த்தால் தெரியும்ன்றீங்க. இதுல ஒரு டாட் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய டாட், அதன் பின்னணியிலும் பிஜேபி இருப்பதாக சந்தேகப்படலாமா? இருக்கலாம். நல்லதுக்காக இருந்தா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கெட்டதுக்காக ஓபிஎஸ் எடப்பாடி போய் தலையை கொடுத்தாங்கல்ல பிஜேபி கிட்ட. இந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு, வரக்கூடாத தீர்ப்பை வர வைக்கிறதுக்கு, தினகரனை பிடிச்சு சிறையில் தள்ளுறதுக்கெல்லாம் போய் பிஜேபி கிட்ட போய் சாவியை கொடுத்தீங்க. உங்க பெட்டி சாவியை கொண்டு போய் முதல்ல போய் ஓபிஎஸ் கொடுத்தார் தர்மயுத்தம் என்கிற பேர்ல. அதுக்கப்புறம் ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு எடப்பாடி போனார் இல்லையா? அது கெட்டதுக்கு போனாங்க. ஒரு நல்லதுக்கு அவங்க தலையிட்டா தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் நான் எடுத்துக்குவேன். இல்ல சார், பிஜேபி தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை ஒன்று சேர்க்கணும்னு பாக்குது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக நல்லா இருக்கணும்னு உட்காந்து மெனக்கடுறாருல. உட்காந்து மெனக்கட்டு அடுத்த சென்டென்ஸ் முடிங்க. உட்காந்து மெனக்கட்டு ரிசல்ட் இதுல தெரிய போகுது. 26 ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சுல்ல. உட்காந்து மெனக்கட்டு 2 முறை தெரிஞ்ச பிறகுதான் இந்த அயற்சி எல்லாருக்கும் வருது. அவர் பொய் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு பொய் சொல்றாரு. அப்பதான் அண்ணனுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கும்னு 2ஆம் கட்ட தலைவர்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவன் மீது படியக்கூடாத சந்தேக நிழல். அது என்ன அஜெண்டாவா இருக்கும் தெரியல. திமுக எதையெல்லாம் ரசிக்குதோ அதையெல்லாம் அண்ணன் செய்யறாரு அப்படிங்கிற புரியல வந்து நிக்கிறாங்க. நிஜம் அதைத்தானே காட்டுல. என்ன 21 இருங்க சார். என்னன்னா அமித்ஷா சொன்னபோது என்ன சொன்னார்? ஒன்னா இருங்க, எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் இந்த வடிவத்தில் தேர்தல் செஞ்சா வெற்றி கிடைக்காதுன்னு சொன்னார். ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டார், எடப்பாடி ஏற்க மறுத்தார். ரிசல்ட் காமிச்சிச்சா? 15 தொகுதி முடிவு மாறி இருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்லை. குருமூர்த்தி சொன்னது போய். தனி மெஜாரிட்டியோட எல்லாம் திமுக ஆட்சி பிடிச்சிருக்காது. திமுக ஆட்சியே வந்திருக்காது. அப்ப அவருடைய பிடிவாதத்தால் அவருடைய ஆட்சியை இழந்தார். அப்புறம் தான் அதிமுக ஆட்சி. ஏன்னா திரும்ப முதலமைச்சர் வேட்பாளர் யார் அறிவிச்சிருந்தாங்க? அதிமுக யார் முதலமைச்சர் வேட்பாளர்? 21 எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப அவர் தான், அவர் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டதுக்கு முதல் சாட்சி அதுதான், ஆதாரம் அதுதான். சரிதானா? அவரால் மறுக்க முடியாது. சரி, நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை பட்டின சேஷ்ட தான் திமுக அந்த கூட்டணி உடையிறதுக்கு காரணம். ஜெயலலிதா என்ன பண்ணியிருப்பார்? கூட்டணி தொடரும், இந்த பேச்சுவார்த்தைக்கு அண்ணாமலை வரக்கூடாது, அதை சொல்லி சாதிச்சு காமிச்சிருப்பார். பல நேரங்கள் அது நடந்திருக்கு. என்னுடைய தொடர்பெல்லாம் தேசிய தலைமையோட தான். அங்கே கால் மேல கால் போட்டு அப்படி டீல் பண்ணியிருப்பார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசத்தை விட்டுட்டார் அவர். ஜெயிச்சுட்டு இப்ப கழட்டி விடுங்க சார். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சுமை எந்த கட்சியோட சேர்ந்தாலும், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு வரம். பலமான பிரதமர் வேட்பாளர், ஆளுகிற கட்சி. சரிதான். 5 MP 10 MP எண்ணி பார்த்தா 12-13 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சா நிஜமா 20 வந்திருக்கும். அது 6ஆவது போயிருக்குலாம் சில பேர் சொல்றாங்க. 0 வந்திருக்காதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தால் 40-40 வார்த்தை திமுக மேடைகள்ல ஒழிக்குமா? சொல்லுங்க சார். ஏன் அதை விட ஒரு பெரிய நம்பிக்கை 26ல நம்ம கொடுப்போம் அப்படின்னு வெளியே தன்னம்பிக்கை கலந்த கணக்கு அண்ணன் போடுறான்னு சொல்லிதான் 21ல அவர் சொன்னதை கேட்டு அமித்ஷா எந்திரிச்சு போனார். 24ல அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அமைதி காத்தாங்க. ஆனால் இன்னொரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் வாய்ப்பு இருக்குல்ல. தன்னுடைய இன்னொரு வெற்றியை காமிச்சு தான் யார் நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அதே போல இன்னொரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? தேர்தல் அரசியல்ங்கிறது அதுதான், கேம் தான். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப ரெண்டுக்கும் சரிசம வாய்ப்பு இருக்கிற போது சேபர் சைடு எடுப்பேன்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு? நீங்க 4 தொகுதி ஜெயிச்சு காமிச்சா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலவீனமான விமர்சனம் வருமா எடப்பாடிக்கு எதிராக? சார், தமிழ்நாட்டுல பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு லாபமா நட்டமா அப்படின்னா உங்க பார்வையில சொல்லுங்க சார். சட்டமன்ற தேர்தல்லாம் நஷ்டம் தான். அதுலயும் 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களேன்னு சொல்லலாம், அது ஒரு பெரிய வெற்றி இல்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கடந்த தேர்தல் எடுத்துக்கோமே, மோடியா ராகுலான்னு கேட்க கூட முடியாத சூழல் தேர்தல் நடந்துச்சு. ஆமா, சரியா? அப்ப அது எவ்வளவு பெரிய பலம் அந்த கூட்டணிக்கு. 2 பேரும் அதை இழந்தாங்க. அவங்களும் தோத்து இவங்களும் தோத்து பிரிஞ்சு நின்னா எதிரிக்கு கொண்டாட்டம் சார். அது யாராவது இருக்கட்டும் சார்.
ஜெயலலிதாவுக்கு கொண்டாட்டமா இருந்துச்சு, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தனியா பிரிஞ்சு போய் நின்னதுனாலதான் அந்த ஆட்சி வந்தது. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், புரியுதுங்களா? அந்த அந்த வாய்ப்பை கோட்டை விட்டார். வேற மாதிரி அதை அணுகி இருக்கணும்னு இன்னைக்கு சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை வேலுமணி அதை தான் சொன்னார், ஹெச் ராஜாவும் அதை தான் சொன்னார். சேர்ந்து நின்று இருந்தா கதை வேற மாதிரி போயிருந்திருக்கும். நீங்க 6, 15, 20 எல்லாம் மறந்துருங்க, 0 வந்திருக்காது அடிச்சு சொல்லுவேன் சார். அதிமுக லெகசின்றது அம்மையார் ஜெயலலிதா, இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய லெகசிய அதிமுக இன்னைக்கு எடப்பாடி ஃபாலோ பண்றாரு. எந்த லெகசிய? அவங்களுடைய வழித்தோன்றல் அப்படின்னு. ஓபிஎஸ் அதுல நிலை தடுமாறி நின்றாரா பலமுறை. பிஜேபி அவர் அவங்க நின்னா நான் வெளியேறிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும், அதுவும் பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதை எப்படி சார் அதிமுக தொண்டர்களும் எடப்பாடியும்? ஜனவரி 2024 என்ன நடந்தது? மே மாசம் தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். ஜனவரியில் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? பிப்ரவரியில என்ன சார்? மோடி நடுநாயகமா உட்கார்ந்து இருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம். பக்கத்து சீட்ல யார் உட்கார்ந்துருந்தா? பக்கத்து சீட்ல யார் சார் உட்கார்ந்துருந்தா? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அர்த்தம் என்ன சார்? அது எவ்வளவு பேர் பெருமையா பேச, அம்மாவுக்கு கிடைத்த இடத்தில் இன்னைக்கு எடப்பாடி அமர வைத்திருக்கிறார் மோடி. அப்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு? இது அரசியல் சார், தேர்தல் அரசியல். வெற்றி தான் குறிக்கோள். அது அவமானம். அதுவும் அதிமுக லெகசி தான், ஜெயலலிதா தொடங்கி வைத்த லெகசி. புரியுதுங்களா? வாஜ்பாய்ங்கிற பேரை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி சிறையிலிருந்து வெளிவந்த ஜெயலலிதா அமைச்ச மெகா கூட்டணி 30 இடங்கள் ஜெயிச்சாங்க, பிஜேபியோட கூட்டணி அமைச்சு. அப்போ வைகோவும் ராமதாஸ் என்ன சொன்னாங்க? பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோன்னு சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு, எங்கள் கூட்டணி அதிமுகவோடு தான், அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி தங்களை காத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயம் இருந்தது பிஜேபியை நோக்கி, பிஜேபியை பார்த்து. இந்த அம்மா துணிச்சலா அந்த கூட்டணியை வச்சாங்க. அந்த கூட்டணியில் தொடர்ந்தார். 4 ஆண்டு காலம் யாருடைய தயவுல இந்த ஆட்சி நடந்துச்சு? பிஜேபி. அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன சார் பேரு? சார் எடப்பாடி நீங்க அளவுகள் வைக்கிறீங்க, என்ன எக்ஸ்ட்ரீம்? ரொம்ப பாசம் காட்டாரு, பாசத்தை காட்டினாரு, ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. அப்ப எடப்பாடி பண்ணது யாரு? எடப்பாடி பண்ணதுக்கு என்ன பேரு சார்? ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட வச்சிருக்கீங்கன்னா அது பாச உணர்வு நீங்க எப்படி வேணாலும் காட்டலாம். உள்ள கூப்பிட்டு விருந்து கூட வச்சிருப்பாரு, அவர் விருந்தெல்லாம் சாப்பிட்டாருன்னு கைய உதவுறீங்களா? கூட்டணி இருந்தா எடப்பாடி உள்ள போய் உட்கார்ந்து ஆகணும். உங்க பக்கத்துல உட்கார மாட்டேன், நீங்கள் மதவாத சக்தி, எந்திரிச்சு போய் 4வது சேர்ல உட்கார்ந்தாரு, இல்ல அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சாரா? ரைட்டு. தீர்மானம் போட்டு வெளியே வந்தார்ல, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி 4 முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் ரகசியமா அனுப்பிச்சாருன்னு அவர் நம்புறாரு. இப்போ என்ன சொன்னாரு? கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொல்லல, அண்ணாமலையை கண்டிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களை போன்றவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மாதேஷ், பிஜேபி கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொல்றதுக்கு போகல, எனக்கு தெரியும். அண்ணாமலை கண்டிக்க சொன்னாங்க. எங்கள் தலைவர்களை பத்தி ஒரு துடுக்கா பேசுறார், கண்டிச்சு வைங்க. அன்னைக்கு செய்ய தவறுன்னு பிஜேபி கடைசியில் எடப்பாடிக்கிட்டே ஒரு சாமியார் மூலமா தூது விட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி, எப்படியாவது கூட்டணி வாங்கன்னு. அதுதானே எடப்பாடி சொன்னாரு. கண்டிச்சிருந்தீங்கன்னா அவர் அந்த அணிலை தொடர்ந்து இருப்பாரு. அதனாலதான் அந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு காரணம் எடப்பாடி போட்ட தீர்மானம் அல்ல, செல்மிசம் செய்த அண்ணாமலைன்னு நான் இன்னைக்கு எப்போதுமே அந்த வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன். அப்ப கூட்டணி தொடரும்னு நீங்க நினைச்சீங்களா? அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார் அரசியல். அது எடப்பாடி ஓபிஎஸ் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அதுல அந்த இதுதான் இந்த அளவு, இவ்வளவுதான் பேசணும், இப்படிதான் சிரிக்கணும் அப்படிலாம் மாதேஷ் முடிவு பண்ண முடியாது, லக்ஷ்மணன் முடிவு பண்ண முடியாது. என்ன இரட்டை இலை மீண்டும் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரிகிறதா? இல்ல முடக்கத்துக்கெல்லாம் இப்ப உடனடியாக வாய்ப்புல, உடனடியாக தேர்தல் நடக்கல. எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும், அவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும்னு இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்த நினைக்கிறாங்களான்னு தெரியல, சந்தேகம் இருக்கு எனக்கு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதுல செங்கோட்டையனுடைய அதிருப்தின்றது அவரு நேரடியா அவர்கிட்ட பேச முடியாத நிலையில அந்த அளவுக்கு தலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா பாக்குறீங்களா? இவ்வளவு ஒரு செங்கோட்டையன் என்னென்ன உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்க விரும்பாத இடத்துல எடப்பாடியும் இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இது பேசியிருந்தா அண்ணன் பேசினார்னு என்கிட்ட சொல்லியிருப்பார், பொதுவெளியிலே சொல்லியிருப்பாரா மாட்டாரா? ஆமா, நான் இந்த ஒரு கருத்தை சொன்னேன், அண்ணன் எனக்கு பேசினாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல, இல்ல நான் சொன்ன பிறகு அண்ணன் அதை ஒத்துக்கிட்டாரு, அம்மா படத்தை வச்சாரு, நான் போனேன், ஏன் பேசல? செங்கோட்டையன் அடுத்த கட்சிக்காரரா இல்ல நக்சலைட்டா தீவிரவாதியா? உங்கள் கட்சியில ஒரு மூத்த உறுப்பினர், மூத்த நிர்வாகி, ஏன் பேசக்கூடாதா? சொல்லுங்க சார். வேலுமணியும் மௌனம் காக்குறாரு சார், அவருக்கு தான் முதல்ல தகவல் போயிருக்கு. இல்ல அப்படி இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணதே வேலுமணி தான், அதுல அவருக்கும் பங்கு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அதை வச்சிருக்க முடியும். வெக்கப்பட வேண்டியவர் வேலுமணியும் தான், அதனால மௌனமாக தான் இருப்பார் அவரு. இதுல செங்கோட்டையுடைய கோபம், பின்னாடி பிஜேபி தூண்டி, இதெல்லாம் விட்டுருங்க சார். செங்கோட்டையர் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா? சொல்லுங்க, உண்மையா பொய்யா? உண்மைதான். ரைட். அங்க ஜெயலலிதா படம் இருக்க தகுதி இருக்கா இல்லையா? இருக்கணும். அந்த திட்டத்துக்கு அவர் தான் முதல்ல நிதி ஒதுக்குறார். பாராட்டு விழா அவருக்கு நடந்தது இல்ல. எப்ப எனக்கு நடந்த, நான் அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்ட அம்மா படத்தை வைங்கன்னு யார் சொல்லியிருக்கணும்? பாராட்டை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த எடப்பாடி தான் சொல்லியிருக்கணும். என்ன மனநிலையில இருக்காரு அப்ப எடப்பாடி? அவரை போய் தனிநபர் விமர்சனம் பண்ணல, தனிநபர். ஆனா சரி, அந்த மேடையில மட்டும் இல்ல,
அவர் வரவேற்று வழிநெடுக அதிமுககாரங்க பதாகை வச்சிருக்காங்க. ஒரு படம் நான் அனுப்புறேன். இருக்கு, நானும் பார்த்தேன். ஃபுல்லா எடப்பாடி தான். ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல கூட ஜெயில இல்ல. இந்த உணர்வு தான் அதிமுககாரர் ரசிப்பான், புரிஞ்சுப்பான்னு சொன்னேன். அதனாலதான் செங்கோட்டன் யாரும் கடுமையா விமர்சிக்க முடியல. நான் கூட ஒரு சந்தேகம் இருக்கு, யூகம் இருக்குன்னு பத்திரிகையாளராக சொல்லலாம். தொண்டர்கள் அதை கூட சொல்ல மாட்டான். அது சரியா தானே சொன்னாரு. ஓஎஸ் மணி இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாரு, செங்கோட்டையன் சொன்னது சரிதான். ஜெயலலிதா இல்லைன்னா இவங்களும் இல்லை சார், எடப்பாடியும் இல்லை, செங்கோட்டையன் இல்லை சார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செங்கோட்டையன் இல்லை, எடப்பாடி சுத்தமாவே இல்லை. ஆனா இதுல ரெண்டு கருத்து ரொம்ப முக்கியமானது. திரு பொன்னையன் அவர்கள் செங்கோட்டையன் கருத்து எல்லாம் பெருசா நீங்க அது கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜெயலலிதா செங்கோட்டையன் சொன்னது சரிதான் ஓஎஸ் மணியன் சொன்னதை சரின்னு நினைக்கிறீங்களா? வெல், நீங்க ஒரு பத்திரிகையாளராகவே சொல்லுங்க. இல்ல எது கட்சிக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓஎஸ் மணி இல்ல, பொதுவாவே சார் பிளவுபட்ட இயக்கங்களை ஒண்ணு சேர்க்கிறது, கருத்து மோதல்களை சரிப்படுத்துறது, இது எந்த இயக்கத்துக்கும் நல்லது. அந்த பார்வை பாத்தீங்கன்னா இல்ல பொன்னையனுக்கு வேலை இல்லை, ஓஎஸ் மணியனுக்கு வேலை இல்லை. ஒரு கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு எதுக்கு சார் மனமாச்சரியங்கள் அதெல்லாம்? புரியுதுங்களா? பொன்னையன் என்ன பெரிய பொலிட்டிக்கல்ல புலியா? அவரு தப்பா சொல்லல. கேபி முனுசாமி இவ்வளவு நாள மௌனமா இருந்தாரு. எதுக்கு? எடப்பாடிக்கு ஒரு சங்கடனா மட்டும் ஓடோடி வருவார். அவரு அங்க உதயகுமார் வருவார், இங்க ஜெயக்குமார் வந்துருவார். ஜெயக்குமார் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறவர், கிட்டத்தட்ட கட்சியுடைய கருத்தா பேட்டியில சொல்றாரு. உதயகுமார் கேபி முனுசாமி நீங்க எடுத்து பாருங்க, எப்போதெல்லாம் சங்கடம் வருது எடப்பாடி 2 பேரும் பேட்டி கொடுப்பாங்க அடுத்த நாள். அது சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மையப்படுத்தி ஏதாவது பிரச்சனை வருதா பேச்சு வருதுன்னா 2 பேரும் பேட்டி கொடுப்பாங்க. இது கட்சிக்கு செய்யற நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி ஆதரவு, எடப்பாடி எதிர்ப்பு போகணும். ஏன் கொண்டுட்டு போகணும் என்னை போன்றவர்கள் கேட்கணும். இருக்கா அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிற பத்திரிகையாளர் ஒரு சில நானும் ஒருத்தர். அப்ப நான் இந்த கருத்தை தான் முன் வைப்பேன். இல்ல சார், உங்க நோக்கம் அப்படி இல்லைன்னு அர்த்தம். எடப்பாடி ஆதரவு, எடப்பாடி எதிர்ப்புங்கிறது அதிமுக இப்ப உருவம் இல்லாம இருக்கு. பல பேர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருக்கு. அதுக்கு இன்னும் எப்படி வடிவம் கொடுக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்பதான் நான் வரப்போறதை பார்த்துக்கிட்டு விமர்சிக்கணும்னு சொல்றேன். ஆர்பி உதயகுமார் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இறைவன் கொடுத்த கொடைன்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இபிஎஸ்ஸின் வாய்ஸா நம்ம பார்க்க முடியுமா? அதுக்குள்ள அதை தாண்டி நான் உள்ள விமர்சிக்க விரும்பல. இவருக்கு ஒரு சங்கடம் வரும்போதெல்லாம் ஓடடி பிரஸ் மீட் வைக்கிறாங்களே ஏன்? அரிட்டாப்பட்டியை பத்தி என்னைக்காவது உதயகுமார் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு அந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி? மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும், உதயகுமார் என்னைக்காவது பேட்டி கொடுத்திருக்காரா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, அதுக்கெல்லாம் கொடுக்காத உதயகுமார் தினகரன் ஓபிஎஸ் சசிகலானா உடனே ஓடி எடப்பாடி தான் தெய்வத்தின் மறுவுருங்கிறாரு. ஏன்? தலைவரை பூஜிக்க வேண்டிய தொண்டனுடைய கடமை நான் மறுக்கல. எல்லா நேரமும் பேசுற உதயகுமார் பேசியிருந்தா அது வித்தியாசம் தெரியாது. அவருக்கு சங்கடம் வரும்போது மட்டும் ஓடி வர்றாங்களே, அது இதை விட முக்கியம். கேபி முனுசாமி தான் அடுத்த நாளே பேசுவார். அது 4 மாசம் எங்க இருக்காருன்னே தெரியாது. அது கட்சிக்கு செய்யற விசுவாசமான காரியமா நான் பார்க்கல. அது எடப்பாடிக்கே செய்யற துரோகம் தான் நான் பார்ப்பேன். ஒரு நிஜமாகவே எடப்பாடியுடைய தலைமை தொடரும்னு நினைச்சாருன்னா, நினைக்கிற எவர் ஒருத்தரும் தலைவனுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லணும். சொல்ற தகுதி கேபிஎம்க்கு இருக்கு, சொல்ற தகுதி செங்கோட்டையனுக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதை பரிசீலிக்க வேண்டிய கடமை கட்சி தலைமைக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரீமா ஒண்ணு சொன்னார் கேபிஎம் முத்துசாமி அமைச்சரை. அது அநாகரிகமான விமர்சனம். அதோட முடிச்சுடுவது அநாகரிகமான விமர்சனம். அதனாலதான் சொன்னேன் கேபி முனுசாமியுடைய கருத்துக்கள் கட்சிக்கு உகந்ததில்லை. நான் ஏன் சொன்னேன்னா அந்த கருத்தை அவர் திமுக போறேன்னு சொன்னாரா? செங்கோட்டையன் சொல்லல. ஆனா அப்படி ஒரு தகவலை யார் பரவ விட்டா? ஒட்டுமொத்த பேருக்கும் தெரியும். செங்கோட்டையன் திமுகவில் சேருவார். எப்ப தெரியுமா? கேளுங்க, எப்பன்னு கேளுங்க. எப்போ? எடப்பாடி பிஜேபியில சேர்ற அன்னைக்கு அவர் திமுகவில் போய் சேருவார். ரெண்டும் சாத்தியமா? ரெண்டுமே சாத்தியம். அதனாலதான் அர்த்தமற்றதை வாதிக்க கூடாது, அதோட விட்டுருவோம். அதான் சேஷ்ட. அதெல்லாம் சரிதானா? தினகரனை ஏன் ஒதுக்கி வச்சதுக்கு? கேபி முனுசாமி எதுக்காக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா? தர்மபுரியில அதிமுக தோத்த பிறகு பாய்ஸ் கார்டர்ல உள்ள கூப்பிட்டு ஜெயலலிதா என்ன கேட்டார்னு மனசாட்சியுள்ள முனுசாமி வெளியே சொல்லுவாரா? எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். முனுசாமியாலையும் சொல்ல முடியாது. எதுக்காக 4 அணியிலிருந்து உங்களை நீக்கினார்? உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்கிற மிகப்பெரிய பதவியிலிருந்து எதுக்காக அமைச்சர் பதவியில் உங்களை நீக்கினார்? சொல்லுங்களேன். அவங்க யாரை நீக்கல, யாரை திருப்பி சேர்க்கல, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதை சொல்லியாவது எடப்பாடியை பாதுகாப்பு நினைச்சால் அது எடப்பாடியிடம் நீங்கள் காட்டுகிற விசுவாசம் அல்ல, எடப்பாடிக்கும் இந்த கட்சிக்கும் செய்கிற துரோகம். நல்ல ஆலோசனைகளை சொல்லணும் அவரை போன்ற மூத்தவர்கள். துரதிர்ஷ்டவசமா கேபி முனுசாமி அதை செய்வதில்லை. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எடப்பாடியை சுற்றி இருக்கிற இந்த கேபி முனுசாமி, ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் வார்த்தையெல்லாம் நான் சொல்லல சார். எடப்பாடியை ஒன்மேன் ஒரு ஆர்மி மாதிரி கொண்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அவர் தலைமையே கொண்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ? தலைமையை பூஜிக்கிறது தப்பு இல்லை, ஒரு தொண்டனுடைய கடமைன்னு சொல்லிட்டேன். உதயகுமாருடைய வார்த்தையை நான் சொல்றேன். ஆனா எப்ப எல்லாம் இவருக்கு இக்கட்டு வருது அப்ப மட்டும் வந்தா தப்பா பார்க்கப்படும் சொன்னேன். ஏன் அரிட்டாப்பட்டிக்கு ஒரு பிரஸ் மீட் வைக்கல? ஏன் வைக்கல? அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு ஆர்வ கோளாறு
செங்கோட்டையனை விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு வீடியோ மாதிரி ஏதோ போட்டாரு. அப்புறம் மதியானமே இல்ல நான் அது வேற அர்த்தத்துல போட்டேன்னாரு. அப்போ அந்த வேகம் எங்க கொண்டு விடுது? தப்பு செய்ய வைக்குது. சாயங்காலமே அது உங்களை திரும்ப பெற வைக்குது, திருத்தி கொள்ள வைக்குது. இது ஏன்னு தான் நான் கேட்கிறேன். கேஷுவலா இருங்க. சரி, இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைங்க. இந்த 6 பேர் போய் சந்திச்சாங்களே, என்ன சொன்னாங்க? நீங்க தலைமை பொறுப்புல இருந்து விளைவிக்கங்க சொன்னாங்களா? ஒருத்தர் கூட சொல்லல. கட்சியை ஒற்றுமைப்படுத்துவோம், சசிகலாவை தினகரனை ஓபிஎஸ் தலைமையில உட்கார வைப்போம் சொல்லல. எங்க 6 பேர்ல ஒருத்தர் உட்கார வைங்க கேட்டாங்களா? கேட்கல. நீங்கள் முதலமைச்சரா திரும்ப வரணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. இதை பரிசீலிக்க கூட மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு தலைவனுக்குரிய பண்பு அல்ல. எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னா டிடிவி தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ மீண்டும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு ஏற்றுக்கொள்வாங்களா? கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு ஏற்றுக்கொள்வாங்களா? அதை பத்தி மாதேசுக்கு நமக்கு என்ன கவலை? தான் முதலமைச்சர் ஆகணும்னு எடப்பாடி முதல்ல நினைச்சாருன்னா முதல்ல உட்காந்து பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிதானா? இவங்க உள்ள பேச்சுல அவங்க வேத்துவாங்களா? இவங்க ஐயோ அவங்களுக்கு என்ன பதவி, நாம ஏன் சார் பதறணும்? ஐயோ சசிகலாவுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நைட்லாம் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா நீங்க? சொல்லுங்க, நமக்கு என்ன கவலை? ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒற்றை வரியோட நான் இல்ல அவங்க தரப்புல அந்த மாதிரி உட்கார்ந்து பேசினான்னு தெரியும். நீங்க சசிகலாட்ட போய் பேட்டி எடுங்க, கேளுங்க. நீங்க எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் தினகரன் ஒரு வார்த்தையை சொன்னார், கவனிச்சிங்களா? நானும் எந்த தியாகத்துக்கும் தயார்னார். ஓபிஎஸ் 2 நாள் முன்னாடி சொன்னார், எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொன்னாரா? அதான் சார், இந்த எந்த நிபந்தனையும் எந்த தியாகமும் ஏன் இத்தனை வருஷம் இல்லாம போயிடுச்சு? 2021 தினகரன் சொன்னார் சார், நான் தேர்தலே போட்டியிடல. ஏன்னா தினகரனை பார்த்தார், பயந்தார். நான் போட்டியிடலைன்னு பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார். தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அமித்ஷா சொல்றார், அந்த 15 தொகுதி கொடுங்க, ரெட்டலையிலேயே நிக்க வைப்போன்னார். எடப்பாடி கேட்கல. இப்போ 2026 இந்த கட்சி ஒற்றுமையா இருக்கணும், சில தடையா சிலர் நினைச்சாங்கன்னா 26 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அறிவிச்சவர் தினகரன். வேற என்ன உங்களுக்கு வேணும்? 10 வயசுல கூட்டி பதியணுமா? அதெல்லாம் சொல்லுங்க சார். நீங்களும் கொஞ்சம் விசாலமா பார்க்கணும். நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை கடத்தி கொண்டு போகணும். யாரையும் வீழ்த்துவதற்கோ வாழ்த்துவதற்கோ அல்ல. தமிழ்நாட்டு நலனுக்காக நல்லா இருக்க வேண்டிய கட்சிகள்ல 1000 குறைகள் இருந்தாலும் திமுக அதிமுக நல்லா இருந்தாதான் நாம இந்த கலாச்சாரம் பண்புகள் பண்பாடெல்லாம் காப்பாற்றப்படும், உரிமைகள் பாதுகாக்கப்படுங்கிற அந்த அடிப்படையில சொல்றேன். மற்றபடி அண்ணா திமுக அப்பழு கட்டுற கட்சி, திமுக சொக்க தங்கம்லாம் சொல்ல மாட்டேன். 2ம் ஊழல்ல ஊர்ன கட்சிகள் தான். 2ம் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற கட்சிகள் தான். இதை தாண்டி தமிழ்நாட்டை நல்லா வச்சிருக்க கட்சிகளும் இந்த 2 கட்சிகள் தான். ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறார் போல எடப்பாடி பழனிசாமி. நம்மளாலேயே முடியும், யாரும் தன்னம்பிக்கையுடைய கணக்கு தான், நான் மறுக்கவே இல்லையே. இந்த தன்னம்பிக்கையோட 2021 இருந்தீங்க, தோக்குறீங்க. இந்த தன்னம்பிக்கையோட 2024 கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க, தோக்குறீங்க. அப்போ விஷப்பரீட்சையை ஒரு லெவலுக்கு மேல, ஒரு எண்ணிக்கைக்கு மேல எழுதிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு பேர் விஷப்பரீட்சை இல்ல, தற்கொலைக்கு சமம். இன்னொரு பரீட்சை எழுதி பாத்துருவோமே. எத்தனை தடவை எழுதுங்க? அந்த லிமிட்டை சொல்லுங்க. 3 தான் மாதேசா முடிவு பண்ண போறேன், இல்ல எடப்பாடி கூட சொல்லி அனுப்பிச்சிட்டாரா? மாதேஷ் கொஞ்சம் பாத்துங்க, இந்த 3வது பரீட்சை மட்டும் எழுதிக்கிறேன்னு சொன்னாரா அவங்ககிட்ட? 4வது பரீட்சையை நான் எழுதுவேன்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயங்கிறது ஒண்ணு. அது அவங்க உரிமை. இன்னொரு தோல்வி இந்த தொண்டன் தாங்க மாட்டான், இந்த கட்சி தாங்காது. நான் இப்ப சொல்றேன் இல்லையா, அப்படியெல்லாம் அண்ணாதிமுக கொண்டு பலவீனப்பட்டு போலங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். 26 தோல்விக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு இருப்பேனா? என்னோட முட்டாள் எவனும் கிடையாது. சரிதானா? இந்த ஆபத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும். ஆனா அந்த கோஷம் ஒண்ணு எழுவே இல்லையே சார். டிடிவி தினகரனை மீண்டும் சேர்க்கணும், சசிகலாவை மீண்டும் சேர்க்கணும், ஓபிஎஸ்ஐ சேர்க்கணும், ஒரு பெரிய கோஷம் எழுதலையே. கோஷம் எங்க தேனாம்பேட்டை சிக்னல் நின்று போடணுமா, இல்ல எந்த இடத்துல நின்று அந்த கோஷம் போடணும்? ஆமா ஆமா, எங்க நின்று? அதாவது ஒரு அர்த்தமற்ற வாதம் மாதேஷ், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உணர்வு ரீதியா வர்றது, களத்துக்கு போனா தெரியும். ஒரு சிக்னல் நின்று போடுற கோஷம் இல்ல இது. அந்த தலைவன் உட்காந்து சிந்திக்கணும். இப்படி போய் கணக்கு காட்டக்கூடாது. 20 தொகுதிகளில் போட்டிட்டு 21% ரஃபா சொல்றேன். கடந்த தேர்தலில் சொல்றாரு 33 தொகுதியில் போட்டு 21, 22 ஆயிடுச்சு, 22, 23 1% கூடி இருக்கணும். இவ்வளவு பச்சையா போய் சொல்றாருல, இந்த கணக்கு ஒரு பத்திரிகையாளர் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப 13 தொகுதியில் வாங்கின ஓட்டு வெறும் 1% தானே? ஆமா, அண்ணாதிமுக ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு. 13 தொகுதியில் கூடுதலா போட்டிட்டு இருக்கீங்களா? அதை பத்தி உங்களுக்கு சிந்தனையே இல்லையா? எதுக்காக இப்படி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? புரியுதா? 1000 கணக்கு போடட்டும், இப்படி தப்பு கணக்கு போடலாமா? அப்ப இதை சொல்லியாவது ஏன் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? எதுக்காக அண்ணாதிமுக தொண்டனை ஏமாத்துறீங்க? புரியுதா மாதேஷ்? அதுதான் நமக்கு புரிய மாட்டேது. அவர் நல்லதுக்காகவும் அந்த கட்சி நல்லதுன்னு தான் சொல்றோம். இல்ல முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முதல்ல அதுல இருந்து மாறணும்னு என்னைக்காவது நான் பேசியிருக்கேன்? பேசுற உரிமை நமக்கு இருக்கா? உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அண்ணாதிமுக யாருமே அந்த குரல் எழுப்பல. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தொடர்வாரையானால் சமரசம் ஒற்றுமை என்கிற பேச்சுக்கே இடமில்லை. சசிகலா சொல்லியிருக்கா? சசிகலா என்னைக்கா சொல்லிருக்காங்களா? தினகரன் என்னைக்கா பேட்டி கொடுத்திருக்காரா? சொல்லல. ஓபிஎஸ் பேட்டி கொடுத்திருக்காரா? வேற எதை பத்தி நீங்க வேற ஒரு சொல்லி முடிச்சார். வேற எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்.
இல்ல வந்து வசதியா உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் நடக்கும்ன்றது அவங்க தரப்புல அதை சொல்லக்கூடிய பத்தி வாதங்கள். நீங்க கவலைப்படுறீங்க? இல்ல அவங்க தரப்புல சொல்லக்கூடிய அதை நான் கேள்வியா பத்தியே வைக்கிறேன் சார். பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு வந்த பிறகு இப்படி செய்வாங்கன்னு சொல்ற தகுதி யாருக்கும் கிடையாது. அதை பத்தியே பேச அனுமதிக்காத போது அவங்க வருவாங்க, வந்தீங்கன்னா உட்காருவாங்க, சமணம் போட்டு உட்காருவாங்க, இல்ல சேரை இழுத்து போட்டு உட்காருவாங்க, சேரை நவத்தி போட்டு உட்காருவாங்க. அப்படிலாம் சொல்ற தகுதி யாருக்கும் கிடையாது. முதல்ல அனுமதிக்கணும் சார். பூட்டி அறைகளுக்குள்ள ஒரு தனிமையில உட்காந்து பேசினாதான் அது சொல்யூஷன் நோக்கி போகும். பேசி பார்த்து அடப்படலைங்கிறது வேற. அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க. பிரஸ் மீட்ல சொன்னது வேற. உள்ள வந்து தினகரன் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கிறாரு, அம்பலப்படுத்துங்கிறேன். நான் சொல்ல புரியுதா? பேச்சே நடத்த மாட்டேன், ஆனா அதை பத்தி யாரும் பேசவும் கூடாது. ஆனா நான் தோத்துக்கிட்டே இருப்பேன். எந்த கட்சி தொண்டனும் இதை ரசிக்க மாட்டான். அதிமுக தொண்டனும் ரசிக்க மாட்டான். ஏன் அதிமுகவுல இப்ப இருக்கிற அதிமுகவே பயணித்தால் ஜெயிக்க முடியாதா 26ல? நீங்க எப்படி நீங்க நம்புறீங்களா? என்ன வலிமை அவங்க தான் ஒரு கணக்கீடு வச்சிருக்காங்களா சார்? இப்ப இருக்கிற அதிமுக, பாமக, தேமுதிக, அடுத்த இடத்துக்கு விஜய், அடுத்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க முதல்ல கேட்டீங்களா இப்ப இருக்கிற அதிமுக ஜெயிக்காதான்னு கேட்டீங்க. நம்பர் 1 கேட்டீங்களா? எஸ். நான் ஜெயிக்காதுன்னு சொன்னேன். அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி இருங்க. பாமக, தேமுதிக ஆல்ரெடி இருக்கு. ஆயுஷ் பட்ஜெட் கொடுக்குறவங்க அட்லீஸ்ட் இருப்பாங்க. இப்போ அங்கதான் இருக்கிறாங்க. விஜய்ங்கிற இந்த ரெண்டும் பிரயத்தனப்பட்டு நீங்க சேர்க்கணும். பல கண்டிஷன்கள் போடுவாங்க, நிறைவேற்றி தரேன்னு சொல்லி கண்டிப்பா மிக வலுவான கூட்டணியா இருக்கும். திமுகவுக்கு த்ரெட்டை ஏற்படுத்துகிற கூட்டணி நம்ம இருக்கல. எது இந்த விஜயும் சேர்த்து சொல்றீங்களா? வெறும் விஜய் அதிமுக சேர்ந்தாலே ஒரு த்ரெட் தான் சார் திமுகவுக்கு. ஓகே, நிச்சயமா அதிமுகவுக்கு உற்சாகம் தருகிற கூட்டணி அமையும். விஜய்க்கு தான் அது வீழ்ச்சியா இருக்கும். விஜய் என்கிற பிம்பம் உடைப்படும். தனிநபரா தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் பயணத்தை யோசிச்சு பார்த்தா விஜயனுடைய வீழ்ச்சி அங்கிருந்தா தொடங்கும். தற்காலிக வெற்றி கிடைக்கும். 20 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க. எடப்பாடிக்கு சின்ன சந்தோஷத்தை சொல்லிட்டு திடீர்னு விஜய்க்கு சொல்றேன் சார். அவர் துணை முதலமைச்சராகவே கூட ஆவார். சரி, அவர் நோக்கம் அதுவா? விக்ரவாண்டியில் நின்றுட்டு நான் ஒரு காலத்தில் நான் துணை முதலமைச்சர் ஆவேன், அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் சொன்னாரா? முதலமைச்சராவே நாங்க ஆட்சி அமைப்ப பங்கு கொடுப்போம் தான் சொன்னார். அப்ப அதை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னாலே உங்க பிம்பம் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். விஜய் மாதிரியான வேல்முருகன் போறாரு, ஈஸ்வரன் போற சின்ன கட்சிகள் சொல்றேன், குறைச்சு மதிப்பிடுறதுக்காக சொல்ல. அவங்க எல்லாம் ஐயோ கூட்டணி சேர்த்தா அப்போ வேல்முருகன் முதலமைச்சர் இல்லையா, யாராவது பதறுவோமா? இல்ல. அவர் விரும்பினாரா? இல்ல. கௌரவமான இடம் தான் அவர் கேட்பார், கௌரவமா நடத்தப்படணும் தான் அவர் விரும்புவார். ஆனா விஜய் அப்படி இல்லையா, ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு. சொல்ல புரியுதுங்களா? விஜய் அவுட் சார். அதிமுக, பாமக, தேமுதிக ஏன் வலிமையா இருக்காது? பார்த்தாது வலிமையா ஒரு வலுவான ஒரு அர்த்தமுள்ள கூட்டணியா இருக்கும். ஜெயிக்கிற அளவுக்கான கூட்டணியா அது மாறாது. ஏன்னா நிச்சயமா விஜய் மட்டும் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி முடிச்சுட்டாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட அதிக வாக்கு வங்கி அவர் வாங்குவாருங்கிறது அவரை பிடிக்காதவங்க கூட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா விஜயை பத்தி என்னன்னே தெரியாது, அவர் கொள்கை என்ன, அவர் கட்சி பேர ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுத தெரியாது. ஆனால் அவன் என் ஓட்டு விஜய்க்கு தாங்கிறான். அந்த பிள்ளை சொல்லுது, அந்த பொம்பளை பிள்ளை என் ஓட்டு விஜய்க்கு தான். அது கொள்கை என்ன, என் ஓட்டு விஜய்க்கு, அவ்வளவுதான். போய்கிட்டே இருக்கு. நின்று பதில் கூட சொல்றது இல்லை. இதை நம்ம சுலபமா கடந்து போக முடியாது. இதுதான் யதார்த்தம். ஸோ ஒரு 8% வாங்கினா ஆச்சரியப்பட மாட்டோம்னா பல பேர் சொல்றேன், நான் மட்டும் அல்ல, பல பேர் கணிக்கிறது அதுதான். அப்போ விஜயும் சேர்ந்தாதான் அது நான் த்ரெட்ன்ற வார்த்தையை பயன்படுத்த. வெறுமனே பாமக இன்னைக்கு இருக்கிற அதிமுக பலன் தராது. சவுத்துல பாமக இல்ல, டெல்டால இல்ல, பெருசா கொங்குல சொல்லவே வேண்டாம். வட மாவட்டங்கள்ல வலுவான கூட்டணியா அது இருக்கும், நான் மறுக்கல. ஆனா அதே வலுவோட திமுக இருக்குங்கிறதே மறந்துடாதீங்க. அதனால த்ரெட்டுங்கிற வார்த்தையை அந்த 2 கட்சிக்கு மட்டும் பயன்படுத்த மாட்டேன். விஜய் வந்தா பாருங்க தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி இருக்கும், கலெக்ட் பண்ண முடியும். நல்ல அரசியல் பண்ணாருன்னா இப்போ பல விஷயங்கள்ல கருத்து சொல்ல ஆரம்பிச்சார்ல, தொடர்ந்து பேசினா அவரை பத்தி மக்கள் புரிஞ்சுக்க முடியும், என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு த்ரெட்டுன்னு நான் சொன்னேன். வெறும் பாமக இன்னைக்கு இருக்கிற அதிமுக பிரயோஜனப்படாது. எடப்பாடிக்கு உருவம் இல்லாத எதிர்ப்பு இருக்குது, ஆனால் நிச்சயம் அது உருவம் பெறும்ன்றீங்களா? எங்க எதுல உள்ளார இருக்கு அதிமுகவிற்குள்ளார உருவம் எடப்பாடிக்கு எதிர்ப்புன்னு எடுத்துக்கூடாது. ஒன்றுபட்ட அதிமுகங்கிற சிந்தனைக்கு அவர் வரமாற்றாருன்னு ஒரு ஆதங்க குரல் தான், போர் குரல் அல்ல. ஓகே, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகிறது அதிமுகவில்? இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏதேனும் வருவதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி வரக்கூடாதுன்னு விரும்புறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறேன். வியூகங்களை எல்லாம் நம்ம அப்படி எல்லாம் பேச முடியாது. ஆனால் எதையும் செய்ய துணிகிற பிஜேபி ஆட்சியில இருக்குது. அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் கையில் இரட்டை விவகாரம் போயிருக்கு. அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி முடிச்சு விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் சில புள்ளிகள் இருக்கிறதை நான் மறுக்க மாட்டேன். பாஜக அப்படி ஒரு மிரட்டலையோ அதே போல அடங்கி பணிவதற்கான வாய்ப்பையோ அவங்க எடுத்தால் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகாதா என்ன? இல்ல, அது எப்படி எடுக்கிறாங்க? அது மவுண்ட் ரோட்ல ஸ்பென்சர் சிக்னல் நின்று எடுக்கிறாங்களா, இல்ல திரைக்கு பின்னால கூப்பிட்டு வச்சு கையை முறுக்குறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல. புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? புரியுது. இப்படி நடந்துச்சுன்னே தெரியாம அப்படின்ட்டு வடிவேல் வெளியில வருவார்ல, அது மாதிரியும் நடக்கலாம். சரி,
கையில கட்டை போட்டுக்கிட்டும் வெளியில வரலாம். ஆ. ரெண்டுல எது நடக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை நக்கல் பண்ணலாமா இல்ல சீரியஸ் எடுத்துக்கலாமான்னே முடிவுக்கு வர முடியும். அந்த ஆர்ம் ட்விஸ்டிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு, பல வடிவம் இருக்கு. செய்யறாங்களான்னு பார்ப்போம், எப்படி செய்யறாங்களான்னு தெரிஞ்சுக்க முயற்சி. என்ன சார் ஐடியா கொடுக்குறீங்க? சார் அவங்க பண்ணவங்க தானே சார், அவங்க ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணவங்க தானே சார். சிவசேனாவை 2ஆ உடைச்சாங்க, யார் கையில கொடுக்கணும்னாங்க, கொடுத்தாங்க சார். ஆர்ம் ட்விஸ்ட் தேர்தல் ஆணையத்தை பண்ணாங்க சார், நான் சொல்றதெல்லாம் செய்யுன்னு சொன்னாங்க சார். ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணாங்க, ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்குன்னு சொன்னாங்க, அப்புறம் மோடி ஃபோன் பண்ணி தர்ம யுத்தத்தை நிறுத்துன்னு சொன்னார். அதுக்கு பேர் என்ன சார் சொல்லுங்க. இதையெல்லாம் செய்ய துணிகிற பிஜேபி இப்போதும் ஆட்சியில் இருக்கிறனால தான் அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட காத்திருக்கிறேன். அது நல்லதா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தன்னுடைய மகன் திருமணத்திற்காக எல்லாரையும் பார்த்து இப்ப அழைப்புதல் வச்சுட்டு இருக்காரு. இதுல அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்றவர்களையும் அவர் அழைக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எடப்பாடி அதை விருப்பப்பட்டு செய்வதாக நீங்க பார்க்கறீங்களா? இதை வேற மாதிரி ஏதாவது அவங்களெல்லாம் மறக்காம கூப்பிடியான்னு கூட எடப்பாடி சொல்லிருக்க மாட்டான்னு நீங்க நம்புறீங்களா? பியூஷ் கோயலுக்கும் வைப்பாங்க, இன்னைக்கும் தொடர்பில் இருக்கிறார். எடப்பாடி சொல்லிருக்க மாட்டான்னு நம்புறீங்களா? எடப்பாடி சொல்லியிருக்க மாட்டார் சார். அதை சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதை மறுக்கிறதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஒத்துக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை. சரிதானா? அவ்வளவெல்லாம் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாரக்குள்ள போக வேண்டாம். அரசியல் நடவடிக்கைகள் பொதுவெளிக்கு வரட்டும், நம்ம விவாதிப்போம். ஆனா இன்னைக்கும் பிஜேபியோட நட்புறவோடு இருக்கிற அதிமுக தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதை ரகசியம்னு சொல்லி கொச்சைப்படுத்த மாட்டேன். அந்த தொடர்னால 4 வருஷம் வண்டியை ஓட்டினாரு வேலுமணி. தங்கமணி எதுக்காக டெல்லிக்கு போன, எத்தனை டெல்லிக்கு போயிருக்கான்னு எடுத்து பாருங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் வர வேண்டிய நிதியை பெறுவதற்காக யாரையா ஊரக வளர்ச்சி அமைச்சர் பார்த்தீங்களா? இல்ல நிர்மலா சீதாராமன் பார்த்தோம். என்னங்க இது? ரயில்வே துறையில புது ரூட் விடுறதுக்காக இப்ப யாரை பார்த்தீங்க? நிர்மலா சீதாராமன் பார்த்தோம். தகவலை சொல்ல போனாங்க. என்ன நடந்தாலும் பியூஷ் கோயல் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துது. ஆனா அமித்ஷா போனையே எடுக்காம விட்டவர் தானே எடப்பாடி அப்படின்னு யார் சொன்னா? யார் சார் சொன்னா? இல்ல பக்கத்து இருந்தீங்களா? இல்ல ரிங் அடிச்சு உங்கள்கிட்ட கேட்டு சார் சைலண்ட்ல இருக்கு எடுங்க நீங்க சொல்லுங்க. அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் பலர் இதை பதிவு பண்ணியிருக்காங்க சார். தனிப்பட்ட முறையில ஒரு நிமிஷம் இருங்க சார். லீலா பேலஸ்லயும் ஐடிசி ஹோட்டலையும் நடந்த சந்திப்பை நான் சொல்றேன். ஆமா, பல 2-3 வருஷம் முன்னாடியே சொன்னேன். ஆமா, பல பேர் அதை நக்கலா சிரிச்சிருப்பாங்க. ஆமா. நான் இப்போ ஒரு பேட்டியில சொன்னேன், ஓபிஎஸ் பின்னாடி வரலாற்று புத்தகம் எழுது, தன்னுடைய அனுபவங்களை புத்தகமா எழுதுவார். அப்ப சொல்லுவார் பாருங்க, எடப்பாடி சொல்ல மாட்டார், ஓபிஎஸ் தான் முதல்ல சொல்லுவாருன்னு. புத்தகம் எழுதுற வரைக்கும் அவர் காத்திருக்கல, இப்பவே பொதுவெளியில போட்டு உடச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இது மாதிரி சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளியில சொல்லாத வரைக்கும் யூகங்களை எல்லாம் நம்ம ஆதாரப்பூர்வமா எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. அப்படியெல்லாம் அமித்ஷா போன் எல்லாம் அவாய்ட் பண்ணி நான் மறுக்கவும் இல்லை, நீங்களும் அதை நம்பி விவாதத்துக்கு எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்றேன். நம்ம யாரையும் அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. ஓரளவுக்காவது சார் சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய தொடர்பு. இப்ப நான் சொன்னேன்னா அன்னைக்கு நான் ஓபிஎஸ்ட பேசியிருப்பேன். 4வது ஒருத்தர் இருந்தார், பிஎல் சந்தோஷ், தமிழ் தெரிந்த பிஎல் சந்தோஷ் அந்த அறையில இருந்தார். அவர் எங்க பேசினார் எனக்கு தெரியும், நான் இங்க போய் பேசியிருப்பேன். சும்மா போற போக்குல கொத்தவால் சாவடியில் நின்றுக்கிட்டு நம்ம அந்த காய் எவ்வளவுமா, கத்திரிக்காய் என்ன முத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த தகவலை வாங்கியிருப்பேன். நானு சம்பந்தப்பட்ட சிலர்கிட்ட பேசாம நான் அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருப்பேனா? 6 பேர் சந்திச்சாங்க, நான் தான் சொல்றேன். எங்க கோயம்பேட்டில் எனக்கு சொன்னாங்க இந்த வார்த்தையை. 6 பேர்ல ஒருத்தரோ 2 பேரோ, நான் ஒருத்தர் சொல்லியிருந்தாலும் அந்த 6 பேர்ல இன்னொருத்தட்ட கிராஸ் செக் பண்ண நான் வெளியே சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு பத்திரிகையாளருடைய அடிப்படை தகுதி அதுதான். அப்படிதான் நானும் செக் பண்ணிக்கிட்டு தான் சொன்னேன். அதுல ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? கட்சி ஒற்றுமைக்காக வலியுறுத்தினாங்க, எடப்பாடி ஏற்க மறுத்தான்னு டீசெண்டா சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். அந்த மாதிரியான பத்திரிகையாளர் நான் இல்லை, நான் அதை விரும்புறவனும் அல்ல. அதிமுக வலுவான கூட்டணி அமையும், அதே போல பாஜகவோடு எந்த நேரத்துல ஆதரிக்கணும் எதிர்க்கணும்ன்றது தெரியும்ன்ற மாதிரி நேற்றுக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அந்த கருத்தை நான் முழுமையா வரவேற்கிறேன். அப்படிதான் இருக்கணும்னு சொல்றேன். எந்த நேரத்தில் ஆதரிக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிக்கணும், எந்த நேரத்தில் எதிர்க்கணும், கலட்டி விடணும், சட்டமன்ற தேர்தலில் கலட்டி விடணும். இது இந்த புரிதல் இருக்கணுங்கிற அதிமுக நல்லதுக்கு அதுதான். இல்ல அவர் நாடாளுமன்ற தேர்தலையும் கழட்டி விடணும், சட்டமன்ற அவருடைய பார்வையா இருக்கலாம். இந்த எந்த நேரத்தில் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதை நான் வரவேற்கிறேன்னு சொல்றேன். அதுல என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன். அதுல எடப்பாடி ஒரு தப்பு பண்ணார், தப்புன்னு நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால நான் தப்புன்னு சொல்லுவேன். தோத்துட்டாங்கல்ல, அவரும் ஜெயிக்க முடியல ஒரு இடம் கூட, பிஜேபி ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல. சோ தப்பு கணக்கு போட்டாங்க, 2 பேரும் அடி வாங்கினாங்க பொலிட்டிக்கலா. வலுவான கூட்டணி அமைப்புன்னு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனா இதே வார்த்தையை தான் 24 சொன்னார், அவரால் அமைக்க முடியல. அந்த உண்மையை சொல்லிதான் இப்ப எல்லாரும் அவர் வான் பண்றாங்க. அண்ணே, நம்மளை தேடி கட்சிகள் வரணும்னா நாம முதல்ல வலுவா இருக்கணும்னு சொல்றாங்க. இதை ஏற்க மறுக்கிற எடப்பாடி தான் விமர்சனத்துக்குள்ளாகிறார். என்னவாகும் அதிமுகவின் எதிர்காலம்? அதை தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா காத்திருக்கிறேன். அது நல்லதா அமையணும்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் பதிவு பண்றேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ்பிஎல் சார். நன்றி.